அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் மார்க்யூ பிளேயர்ஸ்ன்ட்டு மொத்தமாக 12 பிளேயர்ஸ் வெளியிட்டாங்க. இந்த 12 பிளேயர்ஸ் ஐபிஎல் டீம்ஸான மொத்த 10 டீமில் எந்த டீமுக்கு போவாங்கங்கிற நம்மளோட ப்ரிடிக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர், இது முழுக்க என்னோட ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். என்னோட கிரிக்கெட் நாலேஜை வச்சும் டீம்கிட்ட அவைலபிளாக இருக்க பர்ஸ் அமௌண்ட்டை வச்சும் தான் இந்த ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஜோஸ் த பாஸ். பட்லரை எந்த டீம் எடுக்க சான்சஸ் இருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ், அப்படி இல்லைன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் மும்பை இந்தியன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீட்டைன் பண்ணியிருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே ஸ்டார் இந்தியன் பேட்டர்ஸ். ஸோ பட்லர் மாதிரியான ஒரு ஓப்பனர் அட் த டாப்பில் இருந்தால் அது கண்டிப்பாக மும்பைக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆல்ரெடி மும்பை ஃபேன்ஸ் ஒரு டைம்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்க. பிகாஸ் பட்லரை வெளியே விட்டு அதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதத்தெல்லாம் பார்க்குறப்ப ஏன்டா இவரை வெளியே விட்டோன்ட்டு ஃபீல் பண்ண நாட்கள்லாம் உண்டு. இந்த டைம் இசான் கிசான்கான பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பட்லர் இருப்பாருங்கிறது என்னோட தாட். பட் ஆக்ஷன் டைனமிக்ஸில் என்ன வேணாலும் மாறலாம். பட் மும்பை பிட் பண்ணுவாங்க என்னோட தாட். செகண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்துக்கிட்டீங்கன்னா எபோவ் 90% டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு தான் அவர் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தெரிய வருது. 2021ல டெல்லி கேபிட்டல்ஸை ஃபைனலுக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சீசன்ல அவர் வெளியே வந்தாரு. அதற்கான காரணம் டெல்லி மேனேஜ்மெண்ட் ரிஷப் பண்டை எங்களோட கேப்டனா வைக்கணும்னு பிலீவ் பண்ணதுனால தான் ஸ்ரேயஸ் ஐயரை as a பிளேயரா விளையாட சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயருக்கு அதுல விருப்பம் இல்லாத காரணத்தினால வெளியே வந்து கேகேஆருக்கு அந்த இயர் கேப்டனாக விளையாடி இருப்பாரு. இந்த இயர் பண்டோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக அந்த பிளேஸுக்கு சூட்டபிள் பிளேயராக ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாருங்கிறது தான் என்னோட தாட். நிறைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லையும் சொல்றதும் அதுதான். தேர்டு, ரிஷப் பண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் 95% பஞ்சாப் கிங்ஸ் இவரை எடுத்து கேப்டனா போடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதற்கான ஒரு மெயின் ரீசனா நிறைய பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ். இன்னொன்னு, பஞ்சாபோட ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங். ஸோ அவருக்கும் ரிஷப் பண்ட்டுக்கும் இடையில ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு ரீசனை தான் மெயின் ரீசனாக சொல்லப்படுது. ஸோ ரிஷப் பண்ட் ஆல்மோஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன்ங்கிறது இப்போதைக்கே கன்ஃபார்ம். இது ரிலேட்டடாக உங்களோட தாட்ஸையும் மறக்காம கீழே ஷேர் பண்ணிருங்க. ஃபோர்த்து, ககிசோர் ரபடா. ககிசோர் ரபடா லாஸ்ட் இயர் பஞ்சாப் கிங்ஸ் தான் விளையாடினாரு. பட் மிட் ஆஃப் த சீசன்லேயே இன்ஜுரி கன்சர்னால அவர் வெளியே போயிருந்தாரு. இந்த இயர் அவரை ரீட்டைன் பண்ணாம பிபிகேஎஸ் வெளியே விட்டுருக்காங்க. ரபடா ஒரு ஸ்டார் பிளேயர். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவரோட நேம் எப்பவுமே டிப் ஆகாது. என்னோட தாட் படி மோஸ்ட்லி ஜோஸ் பட்லரை மும்பை இந்தியன்ஸ் எடுக்கல அப்படின்னா ககிசோர் ரபடாவுக்கு அவங்க நல்லா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மும்பைட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு ரபடாவை எடுக்கிறதுக்கு பிட் சான்சஸ் இருக்குன்றது தான் என்னோட தாட். ஒரு ஆர்ச்சர், ஒரு ட்ரெண்ட் போல்ட்ன்ட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. இந்த சீசன் அந்த பிளேயரா ரபடா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபிஃப்த், ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங்கோட பெர்ஃபார்மன்சஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல இன் T20sல வேற லெவல்ல இருக்கு. அண்ட் அதிக அமௌண்ட்டும் பஞ்சாப் கிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் ஆர்டிஎம் யூஸ் பண்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இன்னொரு சைடுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹர்ஷ்தீப் சிங் அவரோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பஞ்சாப் கிங்ஸ் ரிலேட்டடான தன்னோட போஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ண மாதிரியான ஒரு ஆர்டிகலை நான் படித்தேன். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் கிளவரா யோசிச்சாங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் அவ்வளோ அருமையா இருக்கு. இவங்களும் நினைச்சா ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஹர்ஷ்தீப் சிங்கை தக்க வைக்கலாம். ஒரு இந்தியன் பிளேயரும் கூட. இப்போதைக்கு இருக்க பர்ஸ் அமௌண்ட் அண்ட் பிபிகேஎஸ் இருக்க ஆர்டிஎம் கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஹர்ஷ்தீப் சிங் பிபிகேஎஸ்க்கு போறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிக்ஸ்த், மிச்சல் ஆரோன் ஸ்டார்க். ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸ் அவருக்கு ஹார்டா போவாங்களோங்கிறது என்னோட தாட். பிகாஸ் லாஸ்ட் மினி ஆக்ஷன்ல கேகேஆர் அவரை எபோவ் 20 crores மேல எடுத்தாங்க. அது எல்லாமே பெரிய ரெக்கார்ட் ஆச்சு. பட் கொல்கத்தா அவ்வளவு தூரம் போனாங்கன்னா ஆப்போனண்டா பிட் பண்ணது குஜராத் டைட்டன்ஸ் தான். பட் ஏன் அவரை கடைசியில எடுக்கலங்கிறது எனக்கு கிளியரா தெரியல. ஸ்டார்க்கை எடுக்க முடியாத ரீசனால ஸ்பென்சர் ஜான்சன் கூடிய ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை 10 crores எடுத்தாங்க. அவர் அந்த அளவுக்கான ஒர்த் பிளேயரே கிடையாது. இதை குஜராத் டைட்டன்ஸும் உணர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த டைம் அவங்ககிட்ட 69 crores கிட்ட இருக்கு. ஸோ ஷியரா மிச்சல் ஸ்டார்க்கு ஹார்டா பிட் பண்ணுவாங்கிறது தான் என்னோட தாட். என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செவன்த், யுஸ்வேந்தர் சஹல்.
சகல். யூசி சகலை பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்கு போவாருங்கிறது எனக்கு தெரியல. பட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு போனா நல்லா இருக்கும்ங்கிறது தான் என்னோட தாட். சின்னசாமி மற்ற பிச் மாதிரி கிடையாது. கிரவுண்ட் சைஸ் கம்மி, கொஞ்சம் ஃபிளாட் விக்கெட்டா தான் இருக்கும். அங்க நல்லா டெலிவர் பண்ணணும்னா அது கண்டிப்பா யூசி சகல் மாதிரியான ஒரு டேலண்டால தான் முடியும். எல்லா சீசனும் விக்கெட்டையும் எடுத்துடுறாரு. இந்த வாட்டி ஆர்சிபிட்டையும் நல்ல பர்ஸ் அமௌண்ட் இருக்கு. சின்னசாமிலையும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இது எல்லாம் வச்சு பார்த்தா ஆர்சிபி ஆல்ரெடி பண்ண தப்ப இந்த வாட்டி பண்ண மாட்டாங்கிறது தான் என்னோட தாட். பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8th லியம் லிவிங்ஸ்டன். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே லியம் லிவிங்ஸ்டனுக்கு கொஞ்சம் ஆடா போவாங்கன்ட்டு நான் பிலீவ் பண்றேன். பட் ஒரு சைடு பார்த்தோம்னா சென்னை கொஞ்சம் ஸ்லோ விக்கெட், கொஞ்சம் பேட்டிங் ட்ராக் கிடையாது. அங்க லிவிங்ஸ்டன் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு ஒரு சைடு பார்த்தாலும் சிஎஸ்கேவோட ப்ரீவியஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து பென் ஸ்டோக்ஸுக்கு ஹார்டா போயிருந்தாங்க. 15 crores கிட்ட கொடுத்து எடுத்திருந்தாங்க. இன்னொரு சைடு கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஹார்டா பிட் பண்ணாங்க. பட் அவங்களால கிளென் மேக்ஸ்வெலை எடுக்க முடியல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் அட் த எண்ட் இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு சென்னை ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு பிளேஸுக்கு லியம் லிவிங்ஸ்டன் பெர்ஃபெக்டா சூட் ஆவாருங்கிறது தான் என்னோட தாட். பட் பிராக்டிக்கலா சென்னை போகாம இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்களோட ப்ரீவியஸ் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸஸ் வச்சு பார்த்தா இந்த வாட்டி லியம் லிவிங்ஸ்டனுக்கு பிட்டு போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 9th டேவிட் மில்லர். லாஸ்ட் இயரே இவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் ஜிடில டீசெண்டாக தான் இருந்துருச்சு. நினைச்சா இவரை நல்ல பிரைஸுக்கு தக்க வைக்கலாம். பட் வெளியே விட்டுருக்காங்க. எல்எஸ்டிட்ட டீசென்ட் பர்ஸ் அமௌண்ட் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸா பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸை தான் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மில்லர் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி பேட்ஸ்மேன் இந்த மிடில் அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாகவே தான் இருக்கும். பூரான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்னா டேவிட் மில்லர் ஒரு 1 டவுனோ இல்லை 2 டவுன்லேயோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்எஸ்டிக்கு கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. லக்னோ இக்கானா ஸ்டேடியம் கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்கும். சப்போஸ் பால் பேட்டுக்கு நல்லா வந்தாலும் கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிளாக விளையாடக்கூடிய கெப்பாபிலிட்டி டேவிட் மில்லர்கிட்ட இருக்கு. ஸோ என்னோட தாட் எல்எஸ்சி தான் மில்லர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். லியம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், ககிசோ ரபடா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பிபி கேஸ்ல இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸஸே பண்ணதே இல்லை. இப்போ பஞ்சாப்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கு. இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாங்கிற டவுட் சீரியஸாகவே எனக்கு இருக்கு. அதனால தான் நான் இவங்களை பஞ்சாப் கிங்ஸ் ரிலேட்டடாக கொண்டு வரல. 10th கண்ணூர் லோகேஷ் ராகுல். ஆர்சிபி பாயான ராகுல் தான் ஆல்மோஸ்ட் ஆர்சிபியோட கேப்டன்ட்டே ஃபேன்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கல் பாயான ராகுல் தான் ஆர்சிபிக்கு ஆல்மோஸ்ட் கேப்டனாக இருப்பாருங்கிற மாதிரி தெரிய வருது. அண்ட் ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்லையும் கேப்டன் ஃபேஃபை வெளியிட்டாங்க. ஒரு சைடு விராட் கோலி தான் கேப்டனாக இருப்பாருன்னு சொல்லப்பட்டாலும் ஆக்ஷன்ல ஒரு ப்ராமிசிங் கேப்டனுக்கு ஆர்சிபி பிட் பண்ண போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அந்த பிளேயரும் ராகுலாக தான் இருக்கும்ங்கிறது ஃபேன்ஸால நம்பப்படுற ஒரு நல்ல விஷயம். ஆல்ரெடி அவரும் ஆர்சிபிக்கு 2016 மாதிரியான சீசன்ஸ்லாம் விளையாடி இருக்கிறாரு. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஒரு கேப்டன்சி ஆப்ஷனும் இருக்கு. மிடில் ஆர்டர்லையும் ஆர்சிபிக்கு ஒரு ஸ்டெடியை கொண்டு வருவாரு. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 11th 12th சமி அண்ட் சிராஜ் ரெண்டு பேருமே ஒரு டீசென்ட் இந்தியன் பேசர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ல யாரையாச்சும் ஒருத்தரை எஸ்ஆர்எச் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு ஹைதராபாத் பான் பிளேயர். ஸோ அது ஒரு ரீசனா நான் பார்க்குறேன். இன்னொன்று சமீன் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர். எப்பவுமே எஸ்ஆர்எச் இந்தியன் பேசர்ஸுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒரு புவனேஷ்குமார், நட்டு, சந்தீப் சர்மா, உம்ரான் மாலிக்ன்ட்டு டாப் பேசர்ஸ் எல்லாம் எஸ்ஆர்எச்ல இருந்திருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி அவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸும் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் ஃபுல்லாக பேட்ஸ்மேன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ பவுலரோட நீடு வேணும். சமி இல்லாட்டி சிராஜ் மாதிரியான ஸ்டார் இந்தியன் பிளேயரை எடுத்துட்டு தான் அவங்களோட பவுலிங் அட்டாக்கே பில்ட் பண்ணுவாங்கிறது என்னோட தாட். ஸோ ஆக்ஷன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எப்படி போகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணேன். இதை பார்த்த உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். வேல்யூபிள் பாயிண்ட்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான ரிப்ளையை நான் கொடுப்பேன். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்ருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.